மக்களுக்கு நான் சொல்கிறது என்னன்னா, நீங்கள் வந்து ஐஎல்ஆருக்கு எலிஜிபிள் இன் ஏப்ரல் மே அப்படிங்கிறத வச்சுக்கிட்டீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இப்போவே நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. ப்ரிப்பேர் ஆகிட்டு லைஃப் இன் தி யூகே டெஸ்ட்டுக்கு இப்போவே டேட்ஸ் எல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. ஓகே, இப்போ இந்த ரூல் சேஞ்ச் ஆகுது ஏப்ரல் ஃபஸ்ட்டு வீக்கு. ஆனால் நீங்கள் மே எண்டில் தான் வந்து குவாலிஃபை ஆகுறீங்க அப்படின்னா. ஆனால் இதில் முக்கியமான இது வந்து இப்போ ஏர்ன்டு செட்டில்மெண்ட்டில் இன்னொரு குட் நியூஸ் வந்து என்னன்னா, ஆல்ரெடி வந்து அலையன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நியூ ஸ்கில்டு மைக்ரன்ட்ஸ் அலையன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி, ஆனால் மக்கள் இதில் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, அவங்க கேஸ் போடுறதுனால இல்லை அவங்க ஜெயிக்கிற வர இல்லை தோக்கிற வர நமக்கு என்னன்னு தெரியாது. ஸோ முக்கியமாக மக்கள் பார்க்க வேண்டியது இந்த டேக்அவே ஐஎல்ஆரோட கரண்ட்டு இதில் வந்து டேக்அவே என்னென்னா, லைஃப் இன் தி யூகே பார்த்துக்கோங்க, இங்கிலீஷ் டெஸ்ட்டு டிபெண்டன்ஸு அவங்க பார்த்துக்கோங்க. மெயினாக வந்து நிறையா பேர் வந்து தப்பு பண்ணுறது இதுதான். எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழ். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். ப்ராமிஸ் பண்ண மாதிரி இப்போ இந்த எபிசோடில் ஐஎல்ஆர் இப்போ வந்து ஏர்ன்டு செட்டில்மெண்ட்டுக்கு சேஞ்சஸ்லாம் வருது. அது வந்து எவ்வளோ சீக்கிரம் பண்ணலாம், அதே மாதிரி என்னென்ன விஷயங்கள் பண்ணிங்கன்னா இன்னும் சேஃபாக நீங்கள் வந்து 5 இயர்க்குள்ளாரே எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதை தான் நாங்கள் பேச போகிறோம். ஸோ புதுசாக வந்தவங்க எல்லாருக்கும் நம்ம கூட இருக்கவங்க வந்து சீனியர் இமிக்ரேஷன் லாயர் மிஸ்டர் பத்ரி பாலவெங்கடேஷன் ஃப்ரம் யூனிவர்சல் ஃபார்ச்சூன் லிமிடெட். அவங்களோட வெப்சைட் www.ufvisas.com. மோர் தென் 6,000 பாசிட்டிவ் கேசஸ் இது வரைக்கும். IAA அப்படிம்பாங்க இமிக்ரேஷனை பொறுத்த வரைக்கும். அது வந்து ஒரு சர்டிஃபிகேஷன், அதில் லெவல் 3 முடிச்சிருக்காங்க அவங்க. விச் மீன்ஸ் தட் இவங்க உங்களுக்காக வந்து ஒரு இமிக்ரேஷனை சார்ந்த எல்லா கேசஸையும் போய் வந்து ஒரு கோர்ட்டில் போய் வாதாட முடியும். ஸோ இப்போ டேரெக்டாக இந்த பாயிண்ட்டுக்கு போயிடுவோம். ஸோ ஐஎல்ஆர் வந்து இப்போ எல்லார்ட்டையும் இருக்க கொஷின்ஸு, எல்லாரும் போய் மனுவை போய் இது பண்ணி 8 லட்சம் பேரில் ஒன்லி 1 லட்சம் பேர் தான் பண்ணியிருக்கீங்க. பட் பண்ணியாச்சு, முடிஞ்சிச்சு, அது அந்த கேஸ் முடிஞ்சிச்சு. அதை பற்றி விஷயங்கள் வரத்துக்கு முன்னாடி இப்போ வந்து அந்த டுவர்ட்ஸ் எண்டு நம்ம தமிழ் படத்தில் போலீஸ்காரன் வர மாதிரி கடைசியாக கிளைமேக்ஸில் தொத்திட்டு இருக்க ஆளுங்களுக்கு தான் இந்த இது தொத்திட்டு இருக்கிறவங்களுக்கு தான் மெயின். சரியா? அதாவது இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து மக்களுக்கு நான் சொல்கிறது என்னன்னா, நீங்கள் வந்து ஐஎல்ஆருக்கு எலிஜிபிள் இன் ஏப்ரல் மே அப்படிங்கிறத வச்சுக்கிட்டீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இப்போவே நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. ப்ரிப்பேர் ஆகிட்டு லைஃப் இன் தி யூகே டெஸ்ட்டுக்கு இப்போவே டேட்ஸ் எல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டு நேற்று செக் பண்ணிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் அவைலபிள் டேட்டே வந்து 13 மார்ச் தான் இருக்குது. ஓகே, 2027 26. ஸோ யாரெல்லாம் வந்து லைஃப் இன் தி யூகே பண்ணணுமோ அவங்கெல்லாம் சீக்கிரம் பண்ணுங்கள். ஸ்கில்டு ஒர்க்கரில் இருக்கிறவங்க ஆல்ரெடி இங்கிலீஷை ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க, தேவையில்லை. ஆனால் டிபெண்டன்ஸு வந்து இங்கிலீஷ் டெஸ்ட்டு பண்ணணும், அவங்களும் லைஃப் இன் தி யூகே பண்ணணும். இங்கிலீஷ் டெஸ்ட்டுக்கும் டேட்ஸ் இப்போது வந்து நிறையா டிமாண்ட் ஆகிட்டுருக்குது, எல்லோரும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எலிஜிபிளாக இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு இந்த ரூல் வர டேட்டு வந்து இன்னும் எக்ஸாக்டாக அனௌன்ஸ் பண்ணலை. ஹோம் செக்ரட்டரி அவங்களுடைய ஸ்பீச்சில் சொல்லியிருக்கிறது ஏப்ரல்னு சொல்லியிருக்காங்க. டேட்டு இன்னும் சொல்லலை. உதாரணத்துக்கு ஏப்ரல் ஃபஸ்ட் வீக் வருது, இல்லை ஏப்ரல் எண்டு வருது, அது நமக்கு தெரியாது. ஆனால் இப்போது நீங்கள் எலிஜிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஏப்ரல் ஃபஸ்ட்டு வீக்குன்னு வருது. ஆனால் நீங்கள் எலிஜிபிலிட்டி மேல தான் வருது, இல்லை மே எண்டில் வருதுன்னா எங்கள் ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கேஸை அசஸ் பண்ணலாம். அசஸ் பண்ணிவிட்டு முன்னாடியே வந்து அப்ளிகேஷன் போட முடியுமாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் அப்ராக்சிமேட்லி இப்போ இந்த ரூல் சேஞ்ச் ஆகுது ஏப்ரல் ஃபஸ்ட்டு வீக்கு. ஆனால் நீங்கள் மே எண்டில் தான் வந்து குவாலிஃபை ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது, பண்ணலாம். ஆனால் இதுவே ஜூன் ஜூலை அப்படின்னு போச்சுன்னா பண்ண முடியாது. ஆனால் ஒருவேளை இந்த ரூலே வந்து மேலே தான் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதிலிருந்து ஒரு 45 to 60 டேஸ்க்குள்ளார இருக்கிறவங்க வந்து நம்ம கொண்டு வரலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் அது எல்லாருக்குமே முடியாது. ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி கேஸ் வந்து நான் அசஸ் பண்ணணும். ஆனால் எகெயின் சொன்ன மாதிரி இப்போதைக்கு மே எண்டு வரை யாராவது எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இருக்குது. ஆனால் ரூல் சேஞ்ச் ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்கே வருதுன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எங்கள் ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் கேஸ் பை கேஸ் அசஸ் பண்ணி உங்களுக்கு பண்ணுறோம். ஆனால் இதில் முக்கியமான இது வந்து இப்போ ஏர்ன்டு செட்டில்மெண்ட்டில் இன்னொரு குட் நியூஸ் வந்து என்னன்னா,
ஆல்ரெடி வந்து அலையன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நியூ ஸ்கில்டு மைக்ரண்ட்ஸ் அலையன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி அவங்க வந்து கிங்ஸ்லே நாப்லி எல்எல்பி அண்ட் சொனாலி நாலிகேசிங்கிறவங்கள ஜுடிஷியல் ரிவ்யூக்காக ஆல்ரெடி வந்து கேஸு போடுறதுக்கு தயாராகிட்டாங்க. அதுக்கு ப்ரீ ஆக்ஷன் ப்ரோட்டோக்கால் அது எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ரூல் வர்றதுக்கு முன்னாடியே வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணி இது வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்ஜெக்ஷன் ட்ரை பண்ண போகிறாங்க. அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஆனால் இந்த ரெட்ரோஸ்பெக்டிவ்லி கொண்டு வரது வந்து ப்ரீவியஸாக இதுக்கு ரிலவெண்ட்டாக ஹெச்எஸ்எம்பி ஃபாரம் அப்படிங்கிற அந்த கேஸில் வந்து இப்போ நான் சொன்னேன் பாருங்கள் முன்னாடி வீடியோஸில் எம்ஏ பாகிஸ்தான் கேஓ நைஜீரியாங்கிறது இதை சம்மந்தப்பட்டது தாங்கிற மாதிரி ஹெச்எஸ்எம்பி ஃபாரம் கேஸில் அவ கோட் பண்ணி ரெட்ரோஸ்பெக்டிவாக கொண்டு வரது இல்லீகல், அது வந்து அன்ஃபேரு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி கேஸை ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. இப்போ 8000 மைக்ரண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி அதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகே, பண்ணி அந்த கேஸ் வந்து அவங்க லான்ச் பண்ணிட்டாங்க, அதாவது பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து பாசிட்டிவாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதோட டைம்லைன் கேட்குறாங்க. இப்போ வந்து ஒரு ஜுடிஷியல் ரிவ்யூவுக்கு போகுது அப்படின்னாவே ஒரு 1.5 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் இன்கேஸ் ஹோம் ஆஃபீஸ் வந்து மேற்கொண்டு அவங்க அப்பீல் பண்ணுறாங்கன்னா க்ரௌன் கோர்ட்டு, அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு போகுதுன்னா ஆவரேஜாக வந்து ஒரு 3லேருந்து 4 வருஷம் ஆகும் சுப்ரீம் கோர்ட் வரப்போகுதுன்னா. ஆனால் அவங்க வந்து உதாரணத்துக்கு ஹைகோர்ட்டிலே வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம், அந்த இடத்துல வந்து அவங்க பின்வாங்கிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 1.5-2 இயர்ஸ்லேயே வந்து ரெட்ரோஸ்பெக்டிவ்லி மக்களுக்கு வந்து பண்ணது இல்லீகல் அப்படிங்கிறது வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க எல்லாருமே ஆயிரும். ஆனால் கோர்ட்டில் நம்ம தோத்துட்டோம் அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் வர போய் தோத்துட்டோம் அப்படின்னா அப்போது இந்த ரெட்ரோஸ்பெக்டிவ்லி ரூல்ஸு தான். அப்போது இந்த ரூல்ஸ் என்னவா இருக்கோ அதுதான் வந்து பண்ணி ஆகணும். ஆனால் மக்கள் இதில் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, அவங்க கேஸ் போடுறதுனால இல்லை அவங்க ஜெயிக்கிற வர இல்லை தோக்கிற வர நமக்கு என்னன்னு தெரியாது. ஸோ அந்த டைம் வர வந்து நீங்கள் உங்களுடைய வீசாவை ரெகுலரைஸ் பண்ணிக்கணும். நீங்கள் உங்களுடைய வீசாவை ரெகுலரைஸ் பண்ணலை அப்படின்னா இல்லீகல் ஆயிடுவீங்க. கரெக்ட், புரியுதுங்களா? அதனால நீங்கள் உங்களுடைய வீசாவை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த கேஸ் நடக்கிறது அது ஒரு பக்கத்தில் நடந்துட்டு இருக்கட்டும். வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னா கேரண்டி கிடையாது, ஆனால் வின் பண்ணுற வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் கேரண்டி கிடையாது. பர்சன்டேஜ் 3-4 வருஷம் ஆகும்போது அந்த ஒரு படத்தில் ஒரு பாட்டி மேலே கேஸ் போடுவாங்க. அந்த அந்த கேஸ் முடியறதுல பாட்டியை செத்துரும். ஸோ அந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா அது அந்த 10 வருஷம் ஆகும்போது அவனே 10 வருஷம் ஆயிருப்பான். ஆமாம், அந்த மாதிரி இப்படி எடுத்துக்கிறீங்களா இப்படி எடுத்துக்கிறீங்களா அது மாதிரி தான். பட் ஃபேக்டை நான் சொல்கிறேன். சூப்பர். ஸோ இதுதான் உங்களுக்கு முக்கியமாக மக்கள் பார்க்க வேண்டியது. இந்த டேக்அவே ஐஎல்ஆரோட கரண்ட்டு இதில் வந்து டேக்அவே என்னென்னா, லைஃப் இன் தி யூகே பார்த்துக்கோங்க, இங்கிலீஷ் டெஸ்ட்டு டிபெண்டன்ஸு அவங்க பார்த்துக்கோங்க. மெயினாக வந்து நிறையா பேர் வந்து தப்பு பண்ணுறது இதுதான். மக்களே தயவு செய்து உங்களோட கோயிங் ரேட் என்னங்கிறது இமிக்ரேஷன் ரூல்ஸில் பாருங்கள். கோயிங் ரேட்டு வந்து நீங்கள் ஏப்ரலுக்கு முன்னாடி 2024 முன்னாடி வந்துருந்தீங்கன்னா டேபிள் 2, 2A எல்லாம் பாருங்கள். ஏப்ரல் 4th அப்புறம் வந்திருந்தீங்கன்னா டேபிள் 1 என்ன இருக்குதோ அந்த கோயிங் ரேட்டை வந்து நீங்கள் மீட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஐஎல்ஆர் கிடைக்கும். நீங்கள் வந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டு. பழைய ரூலையோ உங்களுடைய சேலரி இன்க்ரீஸ் ஆனது நீங்கள் கவனிக்காமல் இருந்தீங்க, 42,000, 31,300 அந்த மாதிரி நிறையா 33,400 நிறையா கேட்டகரிஸ் இருக்குது. அந்த இதில் நீங்கள் எதில் மீட் ஆவீங்கிறத பார்க்கணும். அது அந்த அளவு இல்லை அப்படிங்க. ஏன்னா நிறையா பேர் வந்து போன டைமில் வாங்கினா 29,000 இருக்காங்க. அவங்க ஐஎல்ஆருக்கு இப்போவும் வந்து ஒரு ஷாப் மேனேஜர் 29K இருக்காங்க. அது பத்தாது. ஏன்னா மினிமம் 31,300 ப்ளஸ் இருக்கணும். ஒரு 32K அந்த மாதிரி உங்களுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு கிடைக்கும். என்கிட்ட வந்திருக்காங்க, சார் எனக்கு இன்னும் இப்போ இன்க்ரீஸே இதுதான் ரிக்குவயர்மெண்ட்டாக எனக்கு இன்க்ரீஸே பண்ணலாம்னா எலிஜிபிள் இல்லை. ஸோ என்ன எலிஜிபிலிட்டிங்கிறத செக் பண்ணி உங்கள் எம்ப்ளாயர்கிட்ட நெகோஷியேட் பண்ணி இப்போவே பண்ணிடுங்க. ஓகே. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. மெயினாக திருப்பி ஒரே ஒரு பாயிண்ட் அவர் கிளியராக சொன்னார். எண்ட் ஆஃப் மேக்குள்ளார உங்களுக்கு ஏதாச்சும் நடக்க போகுது, ஐஎல்ஆர் எலிஜிபிலிட்டி இருக்குதுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். மிட் ஆஃப் ஜூன் வரைக்கும் கூட இப்போதைக்கு காண்டாக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் அது இன்கேஸ் ரூல் தள்ளி போச்சுன்னா ஜூன்ல இருக்கிறவங்களும் பண்ணிக்கலாம். ஆனால் ஏப்ரலில் தான் வருதுன்னா மே எண்டு இருக்குது. பட் வந்து ஒரு கொஸ்டின் மார்க்காக கேட்டு வச்சுருந்தா கூட நாளைக்கு வந்து அது சேஞ்ச் ஆச்சுன்னா உங்களை அப்ரோச் பண்ணுறதுக்கும் நீங்கள் பேசுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக. சூப்பர். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் டைம். நன்றி.